இன்றைக்கி வெறும் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு அல்வா இன்றைக்கி எதை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னா வாழைப்பழத்தை வச்சு செய்ய போகிறோம்ப்பா. ஓகேயா? செய்முறை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, குறைவான பொருள் தான். நீங்களும் வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் உங்களுக்கு வாழைப்பழம் இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். இதுக்கு நான் எடுத்துருக்க வந்து செவ்வாழை வாழைப்பழம், ஆனால் வந்து நல்லா பழுத்து கனிஞ்சு போயிடுச்சு. அந்த பழத்தை தான் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 4 பழம் நான் எடுத்துருக்கிறேன். எல்லா வகையான வாழைப்பழமும் மூடி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கிறேங்க. அப்புறம் 3 ஸ்பூன் அளவு சவ்வரிசி போட்டு, இது மாவு சவ்வரிசி, அதில் வந்து ஒரு 10 நிமிஷம் அது வந்து ஊறட்டும். இல்லை ஒரு 5 நிமிஷம் ஊறினா கூட போதும். இந்த வாழைப்பழத்தை வந்து நச்சு நான் வச்சுருக்கிறேன். நான் வந்து வேறு ஒரு ரெசிபிக்காண்டி நச்சேன். கடைசியில் சரி அல்வா செஞ்சிடலாமேட்டு அல்வா செஞ்சிட்டப்பா, அவ்வளோதான். இது வாழைப்பழம் கனிஞ்ச வாழைப்பழத்தை நம்ம வந்து பலமாரியான ரெசிபிகள் செய்யலாம். பிசாங் செய்யலாம், வாழைப்பழம் போண்டா செய்யலாம், கேக்கு செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கிற வேண்டியதான். இந்த மாதிரி அல்வா கூட செய்யலாம், பாயசம் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். அப்புறம் நம்ம சவ்வரிசி வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோங்க. சவ்வரிசிக்கு பதிலாக ரவை போடலாம், கோதுமை மாவு போடலாம், சோள மாவு போடலாம், அதுக்கப்புறம் கஸ்டர்ட் மாவு போடலாம். ஓகேயா? 5 நிமிஷம் ஊறிச்சு சவ்வரிசி நல்லா மிக்சியில் அரைச்சாச்சு, நைஸாக அரைச்சி, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து வாழைப்பழத்தில் அதில் ஊற்றி ஒரு சுற்றினீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குவாலி எடுத்துக்கிறோங்க. அதில் வந்து ஒரு கரண்டி நெய் போடுங்க. ஒரு கரண்டினா சட்னி கரண்டி. ஓகேயா? இல்லைன்னா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போடுங்க. இதுக்கு தேவை நம்மளுக்கு 3 ஸ்பூன் நெய் வேணும். அப்புறம் முந்திரியும் பாதாமையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கிறோங்க. அப்புறம் அதே நெய்யில் வந்து நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பழமும் சவ்வரிசியவும் அதில் போடுங்க. இந்த வாழைப்பழம் வந்து கொஞ்சம் வேகணும். சிறு அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடுங்க. கொஞ்சம் வெந்துருச்சுன்னா அது கொஞ்சம் நேரம் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் சீனியா இல்லை சர்க்கரையா எது வேணுமோ போட்டுக்கிறோங்க. நான் வந்து கருப்பட்டியை வந்து காய்ச்சி வச்சுருக்கிறேன். அதை வந்து இப்போ நான் வந்து பாதி கப்பு போடுறேன்ப்பா. 1 கப்பு வாழைப்பழத்தை எடுத்தோம். இதுக்கு வந்து 3 ஸ்பூனு சவ்வரிசி போட்டோம். அப்புறம் வந்து 1 கப்பு கருப்பு சீனி காய்ச்சி வச்சுருக்கிறேன், சர்க்கரையை அதை வந்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து எனக்கு வந்து 3/4 கப்பு தேவைப்பட்டுச்சு. இனிப்பு வந்து உங்கள் தோதுக்கு தக்கன, உங்கள் டேஸ்ட்டு தக்கன போட்டுக்கிறோங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊற்றியாச்சு, முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இதோட சேர்த்து இனிப்பு நச்சுண்டு இருக்கணும்னு சொல்லிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சீனி போட வேண்டியது தான். முடிஞ்சிருச்சு. இனிப்பு கொஞ்சம் பத்தலை, வெள்ளை சீனி போட்டுக்கரலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நிறம் வந்து கண்டிப்பாக மாறணும். அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. அப்புறம் ஏலக்காய் தூள், சுக்குத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் போட்டால் போதும். நம்ம செய்கிறது கொஞ்சம் தான் செய்கிறோம். 4 மீடியம் சைஸ் வாழைப்பழம், அதெல்லாம் நச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு 1 கப்பு வந்துச்சு. இன்னும் நம்ம நெய் போடலை. இன்னும் ஏற்கனவே 1 ஸ்பூன் போட்டோம்னா அதோட தான் இருக்குது. இப்போ என்ன செய்யுங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை போடுங்க. நல்லா வாழைப்பழம் வெந்துருச்சு பாருங்கள். ஸ்பூனை நெய்யை போடுங்க. நெய்யை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டோம். முந்திரியை வறுத்துட்டு இந்த வாழைப்பழத்தை அதில் போட்டோம். போயில் இன்னொரு தடவை நெய் போட்டுக்கிறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது அப்படியே திரண்டு வரும். இந்த டயத்தில் இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறோங்க. நல்லா திரண்டு நல்லா இப்படி வந்துடுச்சு பாருங்கள். இந்த உருட்டுனா அப்படி திரண்டு வருது. இப்போ இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் கிண்டுங்க. இன்னும் 1 நிமிஷம் கிண்டுறதுக்குள்ள நம்ம இந்த இதில் தான் நம்ம போட்டு வைக்கிறோம். இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்துச்சு. அப்புறம் வறுத்து வச்ச முந்திரி வாடாமல் அதில் போடுங்க. போட்டு நல்லா கிண்டுங்க. 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுக்கு நல்லா அல்வா நல்லா திரண்டு வரும். அப்புறம் அடுப்பு அடைச்சிருங்க. அப்படியே கோப்பையில் சாப்பிட்ணும் அப்படின்னா கோதுமை அல்வா, பால்கோவா, கேசரி இதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் தெரியுமா, கட்டிங் பண்ணாமல். அப்படின்னா நீங்கள் அப்படியே அள்ளி வச்சு கொடுத்துடலாம், சாப்பிட்றலாம், வெதுப்பாகவே சாப்பிட்றலாம். இல்லை நீங்கள் கட்டிங் பண்ணி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்ணும்னா நீங்கள் வந்து நல்லா அதை ரெஸ்ட் பண்ண விடணும். குறைவாக பார்த்தாலும் 2 ஹவர் விடணும். அப்படி இல்லையா 5 ஹவர் விட்டு கட்டிங் பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா நம்ம கையில் ஒட்டும். அதனால தான் சொல்கிறேன். ஓகேயா? இந்த மாதிரி ஒட்டாமல் வேணும்னா நம்ம வந்து இதை நல்லா ஆற விடணும். இல்லைன்னா 1 மணி நேரம் ஐஸ் பெட்டியில் வச்சு நீங்கள் கட்டிங் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இது மறுநாள் கையிலலாம் ஒட்டாதுப்பா. ட்ரை பண்ணி பாருங்களா, டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த பேரை சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலு வரமுடன்.